Hi friends, this is Nandini. Welcome to my channel Cook with Akil. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுண்டல் குழம்பு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ சுண்டல் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சுண்டலை நான் நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 4லேருந்து 5 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. இப்போ இந்த சுண்டலை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா 30 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதை நம்ம ஆறுனதும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சர் ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அவ்வளோதான், அரைச்சாச்சு. இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு அதே பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கூடவே 10 பல் அளவுக்கு பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க 1 கப் வெள்ளை சுண்டலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்து பார்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுண்டல் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.